17 ஆண்டுகள் ஒரே கட்சியில் இருப்பதைப் போல இதுநாள் வரை தான் ரஜினியின் ரசிகராகவே இருந்து வருவதாக மத்திய சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் கூறியுள்ளார். கேண்டிட் வித் கேண்டிடேட் தொகுப்பிற்கு நமது சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது உங்க தியேட்டர்ல இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸ்லாம் ஞாபகம் வருது. முக்கியமா விஜய் படம், அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கர செலிப்ரேஷன் இருக்கும். ட்ரெய்லர் ரிலீஸ்க்கே அங்க பயங்கரமான செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்க விஜய் ஃபேனா அஜித் ஃபேனா? நான் எப்பயுமே ரஜினி ஃபேன் தான். அதனால நாங்கள் தலைவர் படம் செலிப்ரேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த படம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டே பார்ப்பேன். மற்ற நடிகர்களை பிடிக்காதுன்னு கிடையாது, ஆனால் லாயல்ட்டி முக்கியம் இல்லை. அரசியல் எப்படி 17 வருஷமா ஒரே கட்சியில் இருக்கும், அது மாதிரி நான் சினிமா பார்க்க ஆரம்பிச்சது நான் தீவிரமான ரஜினிகாந்த் ரசிகர். ரஜினிகாந்த் படம் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் எப்பயுமே. அண்ட் கிரிக்கெட்லயும் பயங்கர ஆர்வம் இருக்கும். இப்போ ஐபிஎல் போயிட்டு இருக்கு, அதை மிஸ் பண்றோம் அப்படின்ற ஃபீல் இருக்கா? ஐபிஎல்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் சென்னையை சிறந்த நகராக மறுபடியும் மாற்றணும்னு பாடுபட்டு இருக்கோம். ஆனா எங்களோட எதிரணியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை பாத்தீங்கன்னா பெருமையா ஹைதராபாத் டீமோட ஓனரா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் சென்னை டீமை வாங்கல, ஹைதராபாத் டீமை வாங்கி இருக்காங்க. அப்படிப்பட்டவர் எப்படி சென்னையை நல்ல ஒரு நகரமா மாத்துவாரு? ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைட் ஃபார் சென்னை. சென்னையை சூப்பரா கொண்டு வரணும். ஐபிஎல் மட்டும் கிடையாது, தலைநகரமாகவும் சரி, ஒரு சிட்டியாகவும் சரி, ஹைதராபாத்தை விட சென்னையை நாங்கள் பெட்டரா மாற்ற நினைச்சிட்டு இருக்கோம்.